மக்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய பாஜக அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் எதிர்கொள்கிறது கோழைத்தனம், பேடித்தனம். உங்களுடைய மிரட்டல், ஊரட்டல் அரசியல் அத்தனையும் மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் அல்ல, இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச பாஜகவுக்குமான யுத்தம் என்று மறந்துடாதீங்க. இந்த யுத்தத்தில் மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க. பாசிச பாஜக வேரோடும் வேரடி முன்னோடு வீழ்த்தப்படும். இந்திய மக்கள் இப்போ இந்தியா கூட்டணியுடைய பக்கம் அணி திரண்டுட்டாங்க. பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஜூன் 4ஆம் தேதி வரவுள்ள செய்தி உங்க தூக்கத்தை தான் தொலைக்க போகிறது. நாம கேட்பது தமிழ் மீதும், தமிழ்நாட்டின் மீதும், தமிழர்கள் மீதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவ்வளவு வெறுப்பு? தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு தமிழ்தான் மூத்தமிழ்னு பிரதமர் மோடி நீலிக்கண்ணீர் வடிக்கிறார். வடிக்கலாமா? நான் கேட்கிறேன், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு? தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுத்த நிதி எவ்வளவு? இதை கூச்சம் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்வார் அவர். நீங்கள் வளர்க்கிற வெறுப்பு என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? ஒன்றிய பாஜக அமைச்சர் ஒருத்தர் பெங்களூர்ல வெடிச்ச குண்டு தமிழர்கள் வச்ச குண்டுன்னு சொல்றாரு. தமிழர்கள் என்ன வன்முறையாளர்களா, பயங்கரவாதிகளா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? பாஜகவை சேர்ந்தவங்களோட எண்ணம் முழுக்க எங்க இருக்கு? பாஜக மக்கள் கிட்ட இருந்து சுரண்டுமே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்யாது. அதனாலதான் மக்கள் இயற்கை பேரிடரில் பாதிக்கப்படும் போது நம்மளோட நிதியிலிருந்து நாம தரோம். அதையும் மனசாட்சி இல்லாம கொச்சைப்படுத்தி அதுல ஆனந்தம் அடைகிறது என்ன மாதிரியான அரசியல்? தமிழ்நாட்டில இருந்து ஏராளமான நிதியை வரியா வசூல் பண்றீங்க. அதுல இருந்து நியாயமான பங்கு ஏன் திருப்பி தர மாட்ட மறுக்கிறீங்க? அதுதான் கேட்கிறோம். ₹1 வசூல் செஞ்சுட்டு 29 பைசா மட்டும் திருப்பி தரது நியாயமா, முறையா, தர்மமா அப்படின்னு கேட்கிறோம். இதை கேட்டா சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா சொல்றாரு, என்ன தெரியுமா? மக்களுக்கு நிவாரணம் வழங்குறது பிச்சையாம். எவ்வளவு ஆணவமா, எவ்வளவு வாய் கொழுப்பு! மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை நீங்க கொச்சைப்படுத்துவீங்களா? பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்துவீங்களா? மக்களுக்கு கொடுக்கிறது எதுவுமே பிச்சை அல்ல, அது அவங்களுடைய உரிமை. மக்கள் பாதிக்கப்படுறப்போ அவங்க உதவி செய்ய வேண்டியது அரசியல் இருக்கக்கூடிய நம்முடைய கடமை. அந்த கடமையைத்தான் திமுக அரசு சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. கார்பரேட் கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் கோடி தள்ளுபடி செய்யறீங்களா? தொழிலதிபர் கூட்டத்தில் போய் இப்படி பேசுவீங்களா? ஏழைகள்னா அவ்வளவு இலக்காரமா? ₹1 பொருள் வாங்கினா கூட வரி கட்டுறாங்களே மக்கள். அவங்க பாதிக்கப்படும் போது அரசாங்கம் உதவணும் தானே எதிர்பார்க்கிறது. அது தவறா? மக்களுக்கு உதவ முடியலன்னா எதுக்கு நிதியமைச்சர் பதவி? பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்களுடைய இந்த ஆணவம் தான் பாஜகவை வீழ்த்த போகுது. இப்படிப்பட்ட எதிர்கட்சி சர்வாதிகார பாஜகவை தமிழ்நாட்டில் இருக்க பழனிசாமி கண்டிக்கிறாரா? நம்மள மாதிரி விமர்சனம் செய்கிறாரா?
எங்காவது கண்டிச்சு அறிக்கை விடுறாரா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டு சிறுபான்மையினர் நலன் பத்தி இப்ப பேசுறாரு பழனிசாமி.